வணக்கம். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் சேனலை பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தற்போது வங்கக்கடலில் தெற்கு அந்தமான் மற்றும் அதை வெட்டியுள்ள இந்தோனேசியா சுமத்ரா தீவில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது அடுத்த 24 மணி நேரத்துக்கு அதே இடத்தில் நீடிக்கும். டிசம்பர் 6ஆம் தேதி அல்லது 7ஆம் தேதி இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு நிலையாக மேலும் மேற்கு நோக்கி நகர்ந்து அது இலங்கை மற்றும் தமிழகத்தை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் டிசம்பர் 9ஆம் தேதி முதல் மழையின் அளவு படிப்படியாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போது கிழக்கு காற்று தொடங்கியுள்ளதன் காரணமாக நேற்று இரவு நள்ளிரவில் டெல்டா ஒட்டியுள்ள கடலோரம் மற்றும் ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி ஒட்டியுள்ள கடலோர பகுதிகளில் மழை பெய்தது. தற்போது இந்த தாழ்வு நிலையின் காரணமாக டிசம்பர் 9ஆம் தேதி முதல் மழையின் அளவு படிப்படியாக அதிகரிக்கும். டிசம்பர் 10ஆம் தேதி 11ஆம் தேதி வாக்கில் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் இலங்கையில் கனமழை முதல் மிக கனமழை பதிவாகும். டிசம்பர் 12ஆம் தேதி தமிழக உள் மாவட்டங்களில் கனமழை பதிவாகும். டிசம்பர் 13 மற்றும் 14ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி தமிழகத்தில் நல்ல மழை பதிவாகும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்ப செயற்கைக்கோள் படம். தற்போது டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வாக்கில் இலங்கையை ஒட்டி அந்த தாழ்வு நிலை, அதாவது அந்த மேலடுக்கு சுழற்சி அல்லது தாழ்வு நிலை நெருங்கி வருவதை பார்க்கலாம். இங்கே ஒரு சுழற்சி இருக்குது பாருங்கள், அதை சுற்றி பாருங்கள். அந்த காற்று சுற்றுது, உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு அந்த சுழற்சி காற்று சுற்றுது. இது எப்படின்னா அப்படியே கொஞ்சம் இலங்கையை நோக்கி வரும்போது இது ஆன்டி கிளாக்வைஸில் பார்க்கும்போது இது ஃபுல்லாகவே க்ளவுட்ஸு தான். அப்போது இந்த ஈரப்பதத்தெல்லாம் எங்கே கொண்டு வரும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடம் ஃபுல்லாகவே நல்லா கொண்டு வரும். ஈரப்பதத்தை ஃபுல்லாக நமக்கு செலுத்தும் இந்த இடம் ஃபுல்லாகவே. ஃபஸ்ட்டு கடலோர மாவட்டத்தில் மழை தொடங்கும். அதுக்கப்புறம் இது இப்படி உள்ளே வரும்போது ஆன்டி கிளாக்வைஸில் பார்க்கும்போது இங்கேருந்து உள்ள மழை உள் மாவட்டங்கள் போகும். அப்புறம் இந்த மேற்கு தொடர்ச்சி உள்ள தமிழகம் போகும். அப்புறம் கேரளா போகும். இப்படி தான் போகும். இந்த சிஸ்டம் இப்படி தான் கிராஸ் ஆகும். ஃபஸ்ட்டு இப்படி இறங்கி ஒன்று இப்படி வரும், இல்லை கொஞ்சம் மேலே ஏறி கீழே இறங்கி வரும். ஏன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக டெம்பரேச்சர் நமக்கு எஸ்எஸ்டி அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல எஸ்எஸ்டி கம்மியாக இருக்குது. ஸோ குளிரலை இங்கே அதிகமாக இருக்கிறனால அது மேலே போகாது. ஸோ இந்த இடத்துல ஒரு ஹை ப்ரெஷர் ஃபார்ம் ஆகுது. ஹை ப்ரெஷர் அப்படின்னா இப்படி சுற்றும், தாழ்வு நிலைனா இப்படி சுற்றும். அதாவது தாழ்வு நிலை அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸு, ஹை ப்ரெஷர்னா எதிர் சுழற்சி. இப்படி சுற்றும் போது ஒரு எதிர் சுழற்சி இருந்துச்சுன்னா இந்த சுழற்சியானது எதிர் சுழற்சியை நோக்கி எப்போவுமே போகாது. இது எந்த அளவுக்கு ஆக்குபை பண்ணுதோ அதுக்கு டவுனாக தான் வரும். ஸோ எதிர் சுழற்சி இந்த இடத்துல இருக்கும், ஹை ப்ரெஷர் அப்படின்னு இருக்கும். ஸோ இது நம்ம இலங்கையை நோக்கி அதாவது நம்ம கன்னியாகுமரி ஒட்டி வரும்போது அப்போ மன்னார் வளைகுடா வரும்போது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு நல்ல மழை பெறும். சரிங்களா? ஸோ இப்போ டிசம்பர் 8ஆம் தேதியிலேருந்து மழை ஸ்டார்ட் ஆகும். டிசம்பர் 10ஆம் தேதியிலேருந்து மழையின் அளவு படிப்படியாக அதிகரிக்கும். சரி, 9ஆம் தேதியிலேருந்து. ஸோ இந்த 10, 11, 12, 13ஆம் தேதி ஒரு தீவிர மழை இருக்கும். கனமழை மிக கனமழை பதிவாகும். சரிங்களா? இதுதான் இப்போதைய வானிலை அறிக்கை. காற்றழுத்த தாழ்நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. ஏதேனும் அது தீவிரம் அடையுமா இல்லை ஒரு தாழ்வு மண்டலமாக ஆறுமா என்பதை வரக்கூடிய நாட்களில் ஒரு துல்லியமாக தெரிவிக்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மாலை மற்றொரு நாட்களில் சந்திப்போம்.